இன்றைய விதுரநீதி ஸ்லோகத்தை பார்ப்போம். ஒருபோதும் துன்பங்கள் யாரை நெருங்காது விதுரா. அரசே, மிதம் புங்கே சம்விபஜ்ய ஆசிரிதேபியः மிதம் ஸ்வபிதி அமிதம் கர்ம கிருத்வா ததாதி அமித்ரேஷ்வபி யாசிதः சன் தம் ஆத்மவந்தம் பிரஜஹத்யனர்த்தாः. புங்கே சம்விபஜ்ய ஆசிரிதேபியः, தனக்கு கிடைப்பதை தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு யார் உண்பானோ, ஸ்வபித் அமிதம் கர்ம கிருத்வா, மிதம் ஸ்வபிதி அமிதம் கர்ம கிருத்வா, கடினமாக உழைத்துவிட்டு அதன் பயனாக ஆழ்ந்த உறக்கத்தை பெறுவானோ, அதாவது உழைப்பால் வரும் நிம்மதியான உறக்கத்தை யார் கொள்கிறானோ, ததாதி அமித்ரேஷ்வபி யாசிதன், தன்னை பிடிக்காதவர்கள் அல்லது பகைவர்களே வந்து உதவி என்று கேட்டாலும் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கும் பெருந்தன்மை யாருக்கு உண்டோ, தம் அப்பேற்பட்டவனை ஆத்மவந்தம் துன் பிரஜஹதி அனர்த்தாக, அப்பேற்பட்ட கட்டுப்பாடு செயற்கட்டுப்பாடு ஆத்ம கட்டுப்பாடு கொண்டவனை அனர்த்தாக, துன்பங்கள் கெடுதல்கள் பிரஜஹதி விட்டு விடுகின்றன, ஒருபோதும் நெருங்காமல் இருக்கும். அதாவது நமக்கு கிடைப்பதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டு உண்ண வேண்டும். உடல் சோர்வடையும் அளவிற்கு நேர்மையாக உழைத்துவிட்டு உறங்க வேண்டும். நமக்கு பிடிக்காதவர்களே வந்து உதவி கேட்டாலும் மறுக்காமல் உதவ வேண்டும். இப்பேற்பட்டவர்களே துன்பங்கள் ஒருபோதும் நெருங்காது அரசே. யார் செல்வந்தர் என்று குறித்து பேசும்போது இந்த ஸ்லோகத்தின் கருத்துக்களை பெரியவர் சொல்வார். பகிர்ந்துணர்தல். பெரியவா சொல்லுவா, நீ சாப்பிடும் முன் உன் வாசலில் யாராவது பசியோடு இருக்கிறாரா என்று பார். அடுத்தவன் பசி தீர்த்த பின் நீ உண்ணும் உணவே உனக்கு மருந்தாகும். அதே மாதிரி நண்பனுக்கு உதவுவது இயல்பு தான். ஆனால் பகைவன் வந்து கேட்கும் போது அவனுக்கும் உதவுவதுதான் தெய்வகுணம். அதுதான் உன் ஆத்மபலம் அங்கு தான் வெளிப்படுகிறது. அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உழைப்பவனுக்கு தான் நிம்மதியான உறக்கம் வரும். அந்த உறக்கம் ஒரு யோகத்திற்கு சமம் என்று பெரியவர் விளக்குவர். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.